ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயருக்கு தான் போயிருந்தோம். ஸோ என்னோடய பையனுக்கு வந்துட்டு இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் இந்த கேம்ஸ்லாம் விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இந்த ட்ரெயினை பார்த்துன்னு ஒரே அடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை ரைட் போயே ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் ஆட்கள் சேர்கிறதுக்காக. இந்த ட்ரெயின் ரைடை பற்றி சொன்னால் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ரவுண்ட் அடிச்சு எடுத்து நிற்கிறாங்க. அந்த பார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 to 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய பையனும் நல்லா என்ஜாய் பண்ணால் நானுமே அப்படி கூட இருந்ததுனால நானுமே அவன் சேஃப்டிக்காக நானுமே உட்காந்துட்டு நானும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணேன். தென் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, கிட்ஸுக்குன்னு இந்த மாதிரி 3 பேருக்குமே நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சூப்பர்பான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய தாராளமாக ஷாப் பண்ணலாம். நானும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ஷாப் பண்ணியே ஆகணுமா கேட்டால் அதெல்லாம் கிடையாது, நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நிறைய கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட் அந்த எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல அந்த ஐ ட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி, அதெல்லாம் பார்த்துட்டு கூட வந்துடுவாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. அதில் நான் சம்டைம்ஸ் நானும் பண்ணுவேன். நிறைய டைம் நான் ஷாப் பண்ணணும்னு இன்டென்ஷனாக போயுமே நான் விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த திங்ஸ் செட் ஆகாது. இருந்தாலுமே அதை பார்த்ததில் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட நான் அப்படி விண்டோ ஷாப்பிங்க்கெலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவும் வாங்க தோணாது. எனக்கு அந்த கடையில் திரும்ப விட்டுட்டிங்கன்னா கூட எனக்கு எதுவுமே வாங்க தோணாது. பட் நான் வந்துட்டு ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வந்துடுவேன். நான் இந்த மாதிரி ஷாப் பண்ணுவேன், இல்லைனா கோவிலுக்கு போவேன், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிடணும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போயாச்சு நைட் டைமே. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர். அது எப்படி போச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.